அப்படித்தான் நடந்தது, இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். ஏன் என்று சொன்னால், நான் முந்தைய நாள் இரவு சண்டை போடுவேன், திட்டுவேன் நிர்வாகிய. அடுத்த நாள் காலையில் நான் தான் கூப்பிடுவேன் அவங்கள. அவங்க வீட்டில் போய் டீ சாப்பிட்டு வருவேன், இல்லை ஏதாவது கடைக்கு வர சொல்லி டீ சாப்பிடுவேன். அதான் என்னுடைய பண்பு. அதனால தான் இந்த காங்கிரஸ் கட்சி, எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மாவட்ட தலைவர் 18 பேர் தான் இருக்கான், 20 பேர் இருக்கான்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தாரு. அவர் எங்க மாவட்ட தலைவர் போட்ட உடனே நம்ம அண்ணன் பல்லாவண்ண போய் பார்த்தேன். அவர் இந்த கருத்து தான் சொன்னாரு. என்ன கருத்து சொன்னாருன்னா, நம்ம கட்சியில எல்லாருக்கும் எம்எல்ஏ கிடைக்க போறது, எம்பி கிடைக்க போறது கிடையாது, கவுன்சிலர் கிடைக்க போறது கிடையாது. நீ அவங்களுக்கு பிறந்த நாளுக்கும் அவங்களுடைய கல்யாண நாளுக்கும் நீ போய் அவங்க வீட்டுல போய் பாருப்பா, கட்சி வளர்ந்துரும். இப்போதைக்கு உள்ளது உனக்கு அவளை சொல்றேன் கேளுன்னு சொன்னாரு. நான் சொன்ன உடனே அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். அந்த முன்னாள் மாவட்ட தலைவர் ஒரு 15-20 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நான் வீடு வீடா ஏறி இறங்கி 1135 நிர்வாகிகளை கண்டெடுத்தேன். அந்த 1135 நிர்வாகிகளும் இன்னைக்கு இந்த அரங்க நிரம்பி இருக்கிறீங்கன்னா சொல்லுவேன். நான் அந்த அளவிற்கு அந்த 1135 பேரை சொன்னாரு. இப்ப மனப்பாடம் சொல்லுவேன். அவங்கல இருந்து 1305 பேரை நான் சொல்லுவேன். நான் அப்படி என்னுடைய குடும்பத்தை கூட விட்டு அரசியல்லாம் என்னுடைய காங்கிரஸ் தான் என்னுடைய முதல் குடும்பம், இரண்டாவது தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நான் அரசியல் செய்தவன். நான் இப்ப வெகு நேரம் பேச விரும்பவில்லை, சாட்டா முடிச்சுட்டேன். இப்படி இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டம் என்பது ஒரு குடும்பமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்திற்கு நம்முடைய அருமை சகோதரி மதனமாக்கணி அவர்கள் இங்கே தலைமையேற்றுள்ளார்கள். அவர்களும் இந்த மாவட்டத்தை நேற்றை வரை நடந்த விஷயம் வேற. இன்றையிலிருந்து நமக்கு SSA 2 பிரகாரம் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய அண்ணா BH மனோகரன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு இங்கே தங்கி அத்தனை சர்க்கிளுக்கும் வருகை தந்து உங்களை எல்லாம் பார்வையிட்டு யார் யாரை போட வேண்டும் என்று அவர் நிர்ணயிப்பார். அந்த நிர்ணயித்த நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் விருப்பப்படி அங்கே செயல்படுத்துவார்கள். இதுதான் உண்மை. இப்படி எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், நியாயமானவர்கள், உழைக்கின்றவர்கள் இங்கே நிர்வாகத்துக்கு வர வேண்டும். யாருடைய இங்கே பின்புலத்தாலேயோ யாருடைய ரெக்கமெண்டேஷனாலேயோ இங்கு வரவே கூடாது. அதே போல அவர் கருத்தை மட்டும் கூறுவேன். எனக்கு சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர்கள் சாதாரணமான சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் கிடையாது. எப்படி நம்முடைய மாநில தலைமை ஒரு முன்னாள் மாவட்ட தலைவருக்கு இந்த அளவிற்கு ஒரு மாவட்டம் தோறும் போய் செயல்பட வாய்ப்பு கொடுத்ததோ, அதே போல் நீங்கள் முன்னாள் சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எத்தனை பேர் இதில் இருந்து எடுக்கப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் நம்முடைய மாவட்டத்திலே துணைத் தலைவர் பதவி கொடுத்து அவர்களுக்கு ஒவ்வொரு சர்க்கிள் இன்சார்ஜ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப சையது இருக்கார் அப்படின்னா அவருக்கு 800ல கொண்டு இன்சார்ஜ் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த 12 சர்க்கிள் தலைவருக்கு நீங்க மாவட்டத்துக்குள்ள இன்சார்ஜ் போடணும். எதுக்காக இன்சார்ஜ் போடணும்னு சொல்றேன்னா, இவங்க எல்லாம் எல்லாருமே பக்குவமா இவங்க அரசியல் பண்றாங்க. இந்த மாவட்டத்துல யார் யாரும் தெரியும், சர்க்கிள் தலைவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் தெரியும். இப்படி கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன நம்ம வியூகம் எடுக்கணும் சொல்லி வியூகம் எடுத்து பண்ணணும். அதே போல் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் BH மனோகரன் அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் நான் சொன்னா கூட யாரையாவது ஒருத்தரை போடு என்று சொன்னாலும் கூட போடாதீர்கள். யார் சொன்னாலும் போடாதீர்கள். ஆனால் நான் சொல்கின்ற நபர் அங்கே நீங்கள் சர்க்கிளாக பாருங்கள். யாருக்கு அங்கே ஆதரவு இருக்கின்றதோ அவரை போடுங்கள். நான் வேண்டாம் என்றே சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த பேரியக்கம் என்பது எல்லாரும் பதவிக்கும் வர வேண்டும் என்கின்ற நிலைமை கொண்டது. நான் சொல்கின்ற நபர் கூட நியாயமாக அவர் கட்சி நடத்துவார் என்கின்ற ஒரு சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கின்ற நபரை போடுங்கள். அதே போல யார் சொன்னாலும் அதுதான். அதே போல் இனிமேல் இங்கே பதவிக்கு வருகிறவர்கள் சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 6 மாதம் நீங்கள் சரியாக பணியாற்றவில்லை என்றால், இப்ப அண்ணன் அவர் சட்டத்தை பற்றி அண்ணன் வாசித்தார்.
சட்டத்தை பத்தி சிறப்பா சொன்னாரு. அந்த சட்டத்துல என்ன சொல்லுதோ 6 மாதம் இவங்க நீங்க மாவட்ட தலைவர் கூட சேர்ந்து பணியாற்றல இல்ல அவங்க லெப்டினா நீங்க ரைட்னு சொன்னீங்கன்னா 7வது மாசம் நீங்க இருக்க மாட்டீங்க. யாரு இருப்பாங்கன்னு கேட்டா 7வது மாசம் அந்த லிஸ்ட்ல 2வது பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் கருப்பசாமி, 2வது பேர் சுப்பிரமணி, 3வது பேர் சின்னசாமி. 2வது பேர் ஆட்டோமேட்டிக்கா மாவட்ட தலைவருக்கு அதிகாரிகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க பதவி வாங்குறத வேணும் போது பார்த்து கேர்ஃபுல்லா நம்மளால நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. சும்மா எதுக்கு சொல்ல வருகிறது சொன்னால் வருகின்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரண நிலைப்பாடு கிடையாது. இப்ப பாருங்க, நாங்கள் பிரதமர் ஆயிரம் சொல்லி சொல்றோம். எவ்வளவு நமக்கு வெங்கடா இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. இவ்வளவு நாள நம்ம திமுக அடிமையா நடத்திட்டு இருந்தான், நம்ம எல்லாம் அடிமையா உட்கார்ந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, அதே ஒரு சூழல் வர மாதிரி இருக்கு. வராது, நம்ம வரவிட மாட்டோம். அந்த சூழலை இப்ப அவங்க சொல்ற சூழலை நம்ம ராகுல் காந்தி தான் பிரதமர்ங்கிறத நம்ம ஓங்கி குரலோட சொல்லும் பொழுது, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து பாடுபடும் போது இப்படி யாராவது அந்த குரலை எழுப்ப முடியுமா? தமிழ்நாட்டில் சொன்ன உடனே ஆதரவு கொடுத்தோம். நம்ம தலைவர் மாணிக்கவர் அவர்கள் சிறப்பாக சொன்னாங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சரித்திரத்திலே ஒரு மாநில தலைவர் ஒருத்தர் நம்ம கட்சி எப்ப மாதிரி இறக்கி பேசும்போது பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா திரும்பிக்கிடுவாங்க. ஏன்னா பல பிரச்சனை இருப்பாங்க, பல கேஸ்ல இருந்திருப்பாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு அவன் காலேஜ் விஷயம் அந்த விஷயம் தப்பிக்கிறதுக்காக பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர் மாணிக்கத்தாவர் அவர்கள் ஒரே ஒரு அமைச்சர் குரல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிரதமர் கேண்டிடேட் சொன்னாரு, பிரதமர் ஆகிடுவான்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷமே பதிலடி கொடுத்தவரே நம்முடைய மாநில தலைவர் மாணிக்கத்தாவர் அவர்கள். எதற்காக உடனே பதிலடி கொடுத்தாரு? எதையும் எதிர்பார்க்காதவர் அவரு. அவருக்கு தேவை 2029 நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும். அதுதான் அவருடைய கருத்து. அதுக்காகத்தான் அவர் பாடுபடுகிறார். ஆகவே இப்படி சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பதவி என்பது எல்லாருக்கும், அதான் மாணிக்கவர் சொன்னாரு. நான் தீபத்தை எடுத்து ஓடி வந்தேன் தொடர் ஓட்டத்துல. ஓடி இப்ப மரமா அவங்க கையில கொடுத்துருக்கேன். அந்த ஜோதிங்கிறது ஒரு அண்ணா ஜோதி இவங்க கையில கொடுத்துருக்கு. இந்த ஜோதியை அவங்க சிறப்பா எடுத்து போய் அடுத்த ஆளு யார் வராங்க அவங்க கையில கொடுக்கணும். அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த ஜோதியில யார் வச்சிருந்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த மாவட்ட தேர்தல் கமிட்டியை சிறப்பாகவும் சீராகவும் யாருக்கு புரட்டாளர் படி மரியாதை கொடுக்க வேண்டும், யாருடைய பேச்சை யாரும் கேட்கணும் தேவையே கிடையாது. அதுக்குதான் எஸ்எஸ்ஏ வந்தது. எஸ்எஸ்ஏ தேர்வு பெற்றவர்கள் யாருடைய பேரையும் கேட்கணும், யாருடைய பேச்சையும் கேட்கணும் தேவை கிடையாது. நீங்களே ஒரு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ஜனவீனா யாரு, துர்ராஜனா யாரு, பன்னீர்செல்வனா யாரு, பல்ராமனா யாரு, இவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், சர்க்கிள் கமிட்டியில வேலை பார்த்த சர்க்கிள் தலைவர்கள் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக இந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியை நடத்துவீர்கள் என்று நம்பி உங்களுக்கெல்லாம் எனக்கு இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கும் சிறப்பாக எனக்கு ஆர்வத்தின் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.